வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆய்லர்ஸ் டார்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஆய்லர்ஸ் டார்ஷன் ஃபங்க்ஷன் எதுக்கு பண்ணுறோம்னா, எவ்வளவு இன்டீஜர்ஸ் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே கோப்ரைம்ஸாக இருக்குது அதை கண்டுபிடிக்கிறது அந்த ஆய்லர்ஸ் டார்ஷன் ஃபங்க்ஷன் பண்ணுறோம். பாருங்கள், 1லேருந்து n வரைக்கும் ஒரு ரேஞ்சு, ஓகேங்களா. இதுக்குள்ளே k எலமெண்ட்ஸ், ஓகேங்களா, k எலமெண்ட்ஸ்னு இருக்குது. இதுக்குள்ளே ஏதோ ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கும், அதாவது இன்டீஜர்ஸ்னு சொல்லுவோம். எந்த இன்டீஜர்ஸ்லாம் கோப்ரைம், ஸோ அதுதான் நம்ம கவுண்ட் பண்ணுறது தான் ஆய்லர்ஸ் டார்ஷன் ஃபங்க்ஷன். ஆய்லர்ஸ் டார்ஷன் ஃபங்க்ஷன் எப்படி டினோட் பண்ணோம்னா, பை ஆஃப் n. இட்ஸ் கவுண்ட் த நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் ஃப்ரம் 1 to n that are coprime with n. ஸோ அந்த n வேல்யூக்கு கோப்ரைமாக இருக்கணும். இப்போது n வேல்யூ இருக்குது, ஓகேங்களா. அந்த n வேல்யூ எடுத்து இங்கே எழுதிப்போம். k வேல்யூ இந்த 1லேருந்து n-க்குள்ளே இருக்கிற k வேல்யூ இந்த ரெண்டுத்துக்கும் ஜிசிடி எடுக்கும்போது ஆன்சர் 1 வந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக இந்த k வேல்யூ கோப்ரைம்னு அர்த்தம், ஓகேங்களா. இதுதான் இந்த கண்டிஷன். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். calculate Euler's torsion function pi of n for a number 12. ஸோ ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபைண்ட் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் த நம்பர் n is equal to 12. ஸோ கொடுத்த நம்பரை நம்ம n எடுத்துப்போம். n is equal to 12. 12க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். 2 6 are 12, 2 3s are 6, 3 1s are 3. இப்போ இது எப்படி எழுதலாம்? 2 எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2 ஸ்கொயர் டாட் 3 எத்தனை இருக்குது? ஒன்றே ஒன்று தான், 3 power 1, ஓகேங்களா. அப்போது இதில் நம்மளுக்கு என்னென்ன ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 2, 3 தான் வந்திருக்கு, ஓகேங்களா. ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். பை ஆஃப் n is equal to n into 1 minus 1 by p1 into 1 minus 1 by p2 into dot 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 1 minus 1 by pk. அதாவது இங்கே நம்மளுக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் வந்திருக்கு? இங்கே 2 ஸ்கொயரில் நீங்கள் கணக்கு எடுத்து தேவையில்லை, 2ம் 3யும் வந்திருக்கு, கரெக்டுங்களா. அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 2 தான் வந்திருக்கு. அப்போது இந்த 2 வேல்யூஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும் நம்ம, ஓகேங்களா. 3 வந்துச்சுன்னா 1 minus 1 by p3ன்னு எடுத்துக்கலாம். 4 வந்துச்சுன்னா 1 minus 1 by p4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு 2 ஃபேக்டர்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபார்முலா இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணால் போதும். என்ன இருக்குது ஃபார்முலா? n into 1 minus 1 by p1 1 minus 1 by p2. அதை இங்கே அப்ளை பண்ணும். பை ஆஃப் n இருந்ததுலேயே என்னுக்கு என்ன பண்ணணும்? 12 ஈக்குவல் டு அகைன் n ஃபார்முலாவில் இருக்குது 12 into 1 minus 1 by p1 ஃபஸ்ட்டு ஃபேக்டர் 2, 1 minus 1 by செகண்ட் ஃபேக்டர் 3. அதுக்கப்புறம் இல்லை, 2 ஃபேக்டர்ஸ் தான். நெக்ஸ்ட் 1ல் 1 by 2 போயிடுச்சுன்னா 1 by 2, 3 1s are 3 minus 1, 1 into 3 3. நெக்ஸ்ட் 1 by 2 எழுதிக்கலாம். 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, 2 2 cancel, 3 1s are 3 4s are. ஸோ பை ஆஃப் 12 is equal to 4. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க ஒரு நம்பர் கொடுத்தாங்க 12. அந்த 12ல் எத்தனை இன்டீஜர்ஸ் கோப்ரைம்னு பார்த்துட்டோம்னா 4 இன்டீஜர்ஸ் தான் கோப்ரைம்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் 4 நம்பர்ஸ் ஃபார் த நம்பர் 12. அதாவது அந்த 4 நம்பர்ஸ் தான் கோப்ரைமாக இருக்குது, ஓகேங்களா. ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் ஆய்லர்ஸ் டார்ஷன் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எழுதணும், ஸ்டேட்மெண்ட், ஒரு ப்ராப்ளம், கண்டினியூவேஷன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கேரண்டி. வணக்கம்.